ஹலோ காய்ஸ். இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஐபிஎல் பிளே ஆஃப்ஸோட ப்ரிவ்யூ பார்க்கலாமா? சரி, இப்போ வந்து ஐபிஎல்லோட ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம நினச்ச மாதிரி ஆர்சிபி குவாலிஃபை ஆகிடுச்சு, குஜராத் குவாலிஃபை ஆகிடுச்சு. அது ரெண்டு பேரும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமா? நான் ஆர்சிபி ப்ரெடிக்ட் பண்ணல. ஓகே, அப்புறம் நான் இன்னொன்று சொன்ன மாதிரி பஞ்சாப் நான் சொன்னதே ப்ரெடிக்ட் ஆகிடுச்சு. 3 டீம். மும்பை அவன் சொன்னான், இவன் மும்பை குஜராத் மட்டும்தான் சொல்லியிருந்தான். நான் ஆர்சிபி பஞ்சாப் குஜராத் சொல்லியிருந்தேன். 3 குவாலிஃபை ஆகிடுச்சு. இன்னொன்று டெல்லி சொல்லியிருந்தேன், அது ஆகலை. ஸோ வந்து இப்போ எல்லாருமே நல்ல நாலு டீமுமே நல்ல ஒரு மேட்ச் ஆடிட்டு தான் வந்திருக்காங்க. எல்லாருமே சூப்பராக ஆடிருக்காங்க இந்த 4 டீமுமே. எல்லோரும் கடைசியில் ஒரு மேட்ச் லாஸ் ஆனாலும் இந்த லாஸ்ட் மேட்ச் தான் வந்துட்டு நான் டாப் 2 டிசைட் பண்ணியிருக்கு. பெங்களூர் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணதாக இருக்கட்டும், பஞ்சாப் மும்பை கூட ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க, அதாக இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஜராத்தும் மும்பையும் கொஞ்சம் லாஸ்ட்டில் வராங்க. அவங்க வந்து இப்போ எலிமினேட்டரில் ஆட போகிறாங்க. பஞ்சாப்பும் ஆர்சிபி இப்போ குவாலிஃபை 1ல் ஆட போகிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லன்பூரில் நடக்க போகுது. நியூஸ் அகமதாபாத்தில் வந்து குவாலிஃபை 2 அண்ட் ஃபைனல் அகமதாபாத்தில் நடக்க போகுது. சரி, ஓகே, சொல்லு ப்ரிவ்யூ ஏதாவது. சரி, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்சிபி டீமுக்கு மெயினே டிம் டேவிட்டோட இதுதான். அதுவும் இல்லாமல் ரஜத் படித்தார். இவங்க 2 பேருமே ரஜத் படித்தார் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 மேட்ச் ஆடுவாரா? கண்டிப்பாக ஆடுவார். அதுதான் டிம் டேவிட் வந்துட்டு என்னன்னு தெரியல, போன மேட்ச் வந்துட்டு கிராம்ப் இருந்தது. அவர் இல்லைன்னா அந்த மேட்ச் வந்துட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் போன மேட்ச்சில் லக்கில் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லா மேட்சுமே வந்துட்டு இவங்க நம்ப முடியாது. ஜித்தேஷ் அவங்களெல்லாம் சாரி, அது லக்குன்னு கிடையாது, பியூர் ஒரு கிளாஸ் காட்டினாரு ஜித்தேஷ். ஒரு மேட்ச் அடிச்சது, அதனால எல்லா மேட்சும் வந்துட்டு நம்ப முடியாது. பட் இவர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். டிம் டேவிட் இருந்தால் தான். டிம் டேவிட் 2 மேட்ச் தான் அடிச்சாரு. ஆளுக்கு ஒரு மேட்ச் அடிக்கிறதாண்டா டீமு. யாரை ரிப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்க? லிவிங்ஸ்டன் தூக்கி போட்டு வேற யாராவது சேர்த்து வேற யாருமே இருக்காங்க. இல்லை சைஃபர்ட் எடுத்து நம்பர் 3 அனுப்புவேன். ஒரு டெஸ்டட் பிளேயர் இருக்கும்போது அவரை தான் மோஸ்ட்டாக சூஸ் பண்ணுவோம். அதான்டா, இப்போ லிவிங்ஸ்டனை கொடுத்தாங்க சான்ஸ். நம்பர் 4ல் தான் ஆடினாரு. ஆடல சைஃபர்ட்டே ஆட விட்டுருவோம் 3ல். அதுக்கு 4 பட்டிதாரு 5ல் வரணும். அதுவும் இல்லாமல் பட்டிதாரே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் லாஸ்ட் நிறைய மேட்ச் அவர் அடிக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக ஆடினாரு. செகண்ட் ஹாஃப் 2 மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினாரு. ஆனால் அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. அவர் எந்த மேட்சுமே அடிக்கல. சீக்கிரம் அவரும் கொஞ்சம் சாம்சன் மாதிரி தான். ஒன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடிக்கிறாரு, இல்லைனா செகண்ட் ஹாஃப் அடிக்கிறாரு. போன வருஷமும் பட்டிதார் இப்படி தான் பண்ணாரு. போன வருஷம் செகண்ட் ஹாஃப் அடிச்சிருந்தாரு. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடிச்சா செகண்ட் ஹாஃப்ல அடி. அவர் இன்ஜுரி அடிச்சு இல்லைனா கண்டிப்பாக அவரும் சூப்பராக ஆடி இருப்பாரு. இல்லடா, இன்ஜுரிக்கு முன்னாடி 5 மேட்ச் அடிக்கல. ஸோ அதான் செகண்ட் ஹாஃப்ல அவர் அடிக்கல. மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல அவ்வளோ அடிக்கல. ஸோ இப்போ பஞ்சாப் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வெளியே போயிருக்காரு பிளேயிங் லெவல்ல இருந்து. யான்சன் மட்டும்தான் வெளியே போயிருக்காரு. ஜாஸ் இங்கிலீஷ் போயிருக்காரு. போன மேட்ச் ஒரு செஞ்சுரி. ஓகே, ஜாஸ் போகிறான். குவாலிஃபை ஆட மாட்டாங்க. ஓகே, அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய லாஸ் இருக்குதா? ஜாஸ் இங்கிலீஷ் போகிறாரு. ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் அண்டு மார்க்கோ ஏன்சன் போகிறாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் யார் பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா இங்கிலீஷ் இப்போ தான் செம்மையாக ஆடினாரு மும்பை கூட ஆஃப் செஞ்சுரி போட்டு. மார்க்கோ ஏன்சன் பிளேஸில் வந்துட்டு ஒமர் சாய் ஆட விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு. மார்க்கோ ஏன்சன் இடத்துல ஒமர் சாய் தான் ஆட போகிறாங்க. இப்போ இங்கிலீஷ் இடத்துல யார் ஆட போகிறாங்கன்னு தான் எங்கள் ஒரு கேள்வி. மிச் ஓவனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் ஆடுவார் மோஸ்ட்லி. வேற பிளேயரே இல்லைன்னு நினைக்கிறேன். வேற பிளேயர் இல்லை. ஃபாரின் ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் வாங்க கிடையாது. கேல் ஜாம்சன் வந்து இவருக்கு பதிலாக தான் வாங்கினாங்க. மார்க்கோ ஏன்சன் போயிட்டா ஆமாம், அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். அதை ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கலாம் போகிறப்பவே. இப்போ வந்து இது மட்டும்தான் ஒரு குட்டி இதாக இருக்கும், டேமேஜாக இருக்கும் இங்கிலீஷ் பிளேஸ். அது மற்றபடி நல்ல டீம் தான் எங்களுக்கும். அடுத்து குஜராத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக பட்லர் மிஸ்ஸிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர். அவங்க 3 பேர் தான் டீம் வந்துட்டு தாங்கிட்டே போகிறாங்க. இல்லை ரபாடாவும் போகிறாரா? சரி ப்ரோ, ஓகே. இப்போ பட்லர் தான் மெயின் மிஸ்ஸிங். ரபாடா இல்லாமல் நிறைய மேட்ச் விளையாடிட்டாங்க அவங்க. பட்லர் வந்து ஒரு இந்த சீசனில் ஒரு 600 ரன் அடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 600 ரன் அடிச்சிட்டாரு. எல்லா மேட்சுமே கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணார். பட் இப்போ முக்கியமான டைமில் அவர் இல்லைன்னு போது எவ்வளோ மிஸ்ஸிங்காக இருக்குன்னு பார்த்தோம். போன மேட்ச் அவர் டாப் 3 அடிக்கலனாலே அந்த டீம் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ 3rd பேட்ஸ்மேனே எங்கே இல்லைன்னு போது 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட்டு குவாலிஃபயர் 1 ஆடிருந்தாங்க கூட சொல்லியிருக்கலாம் இவங்களுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்ட்டு. ஏன்னா ஒரு மேட்ச்ல இன்னொரு மேட்ச் அவங்க கன்ஃபார்ம் 2 பேர் ஒரு மேட்ச் தான் அடிப்பாங்க குவாலிஃபயர் ஆடி இருந்தா. ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பட்லர் இல்லாமல். அதுவும் யார் கூட ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட. அந்த மும்பை இந்தியன்ஸ்லேயே பவரே அந்த பவுலிங் தான். ஸோ அதனால் அந்த 2 பேர் அது ஆடுவாங்களான்னு பார்ப்போம். அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குல்ல. பும்ரா வந்தால் சாய் சுந்தர் எப்படி ஆடுறாரு, கில் எப்படி ஆடுறாருன்னு பார்ப்போம்.
போல்ட்டு மும்பையிலயும் வந்துட்டு மூணு பேர் கிளம்பிட்டாங்க. 3 பேர் கிளம்பிட்டாங்க. ஆர்டர் இருக்க மாட்டாரு தான் பாஸ் மெயினா ரிக்கல்டன் போறதா எங்களுக்கு பெரிய லாஸ். ஏன்னா அப்போ 2 ஓவர் தள்ளுவாங்க. பட் இப்போ என்ன இருந்தாலும் மும்பையில் ஒரு வீக்னஸ் என்னன்னா ஸ்கை அவுட் ஆயிட்டாங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இத்தனை மேட்ச் வந்துட்டு கன்சிஸ்டன்டா வந்துட்டு ஸ்கை அடிச்சிட்டு இருந்தாரு. மேல வந்துட்டு ரோஹித் சர்மா ரிக்கல்டன் அப்பப்போ ஆடிடுவாங்க. வில் ஜாக்ஸ் அடிச்சிட்டு இருந்தாரு. இதனால வந்துட்டு திலக் வர்மாக்கு சான்ஸே கிடைக்காம இருந்தது. ஒழுங்கா திலக் வர்மா சான்ஸ் கிடைச்சு ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ரொம்ப பாருங்க தம்பி, நடுவுல பாருங்க, நான் 3-4 மேட்ச் அவர் ஆடவே இல்லை. வந்தாலும் முன்னாடி ஹேட்ரிக் பண்ணி தம்பி 3 மேட்ச் 4 மேட்ச் 10 மேட்ச் பாருங்க தம்பி. கடைசி 2-3 ஓவர் வருவாரு. அது என்ன அவருக்கு முன்னாடி நான் ஈஸியா சொல்லிடுறேன். ஆர்சிபிக்கு எப்படி விராட் கோலியோ அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் சூரியகுமார் யாதவ் எல்லா மேட்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். பண்ணலன்னா டீம் லாஸ் ஆயிரும். அவ்வளவுதான். ஒத்துக்கிறியா இல்லையா? அதேதான் பஞ்சாப் ஓப்பனர்ஸ் அடிக்க மாட்டாங்க. ஓப்பனர்ஸ்னா ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சால, அது பார்க்கலையா? எங்களுக்கு தான் மேட்சா இப்போ குஜராத்ல எப்படி டாப் ஆடுறோ அந்த மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ஸ்கை, ஆர்சிபில விராட் கோலி. பஞ்சாப்ல மிடில் ஆர்டர் எத்தனை மேட்ச் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்கிறது எல்லாம் ஒவ்வொரு மேட்ச். சசாங்க் சிங் ஒரு மேட்ச் அடிக்கிறது, வதேரா, இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர். இல்லடா சரி ஓகே, பஞ்சாப் த டாப் 2 பேட்ஸ்மேன். அப்ப மும்பை இந்தியன்ஸ் கை ஒருத்தர் தான் அடிச்சுன்னு இருக்காரு எல்லா மேட்சுமே. ரோஹித் அடிச்சாரு, ரிக்கல்டன் அடிச்சாரு, வில் ஜாக்ஸ் ஒரு மேட்ச் அடிச்சாங்களா? இப்ப நீ என்கிட்ட கேட்டதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ரிக்கல்டன் கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நீ என்கிட்ட கேட்டதான் உங்ககிட்ட கேக்குறேன். பஞ்சாப்ல மும்பையை மட்டும் சொல்றீங்க இல்ல. இப்ப விராட் கோலி எப்படி அந்த மாதிரி சொல்றேன். ஆர்சிபில ஒரே ஆளா எல்லா மேட்சும் இந்த சீசன்ல ஒரு 8 ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு விராட் கோலி. அதே மாதிரி தான் சூரியகுமார் ஆடிட்டு இருக்காரு. ஒரே எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்ட்டா ஆடுறது. அவர் அவுட் ஆயிட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இல்லையா தான் கேட்கறேன். எலிமினேட்டர்ல கஷ்டம். எல்லா டீமுக்கும் அதே தான். ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் கஷ்டம் தான். ஆனா வந்துட்டு அதுதான் வீக்னஸ். அவர் எல்லாம் அடிக்கவே மாட்டேன்றதான் இல்ல. இப்ப தீபக் சாகர் ஆடுவாரா தெரியாது. இன்ஜுரி அவரும் வந்துட்டு திலக் வர்மாவும் போன மேட்ச் வந்துட்டு இன்ஜுரி ஃபீல் பண்ணும்போது இவருக்கும் தீபக் சகாருக்கும் இன்ஜுரி போது கொஞ்சம் கடைசி டைம்ல வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் இல்ல பேஸ்டோ தான் ஓப்பனிங் ஆட போறாரு. பேஸ்டோ ஓப்பனிங் ஆட போறாரு. பிவான் ஜேக்கப்ஸ் வந்துட்டு அவர் பிராக்டிஸ் இல்ல சட்டனா வந்து எலிமினேட்டர்ல ஓப்பனிங் ஆடுறதா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். அதுவும் இல்லாம முல்லன்பூர்ல வந்து பிச்சு எப்படி இருக்குன்னே தெரியாது. ஒவ்வொரு மேட்சுக்கு ஒரு மேட்ச் சேஞ்ச் ஆகும். பேட்டிங் பிச்சா மாறலாம், பவுலிங் பிச்சா மாறலாம். ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட்ல பேஸ்டோ ஃபர்ஸ்ட் எதுக்கு முல்லன்பூர்லயும் அகமதாபாத்லயும் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 4 டீம் தான் பிளே ஆஃப் ஆட போறான்னு தெரிஞ்சிருச்சு. அந்த 4 பிளேஸ்ல வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஏன் வச்சாங்கன்னு தெரியல. இந்த ஒரு வெளியில வச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் ஹைதராபாத் அந்த மாதிரி வச்சிருக்கலாம். ஹைதராபாத்ல மழை, கொல்கத்தால மழை. ஸோ அதனால வைக்கல. வேற எங்க இந்தியாவில் ஸ்டேடியம்காக பஞ்சம். நீங்களே ஸ்டேடியம் தான் பஞ்சம்னா எங்க இப்ப எந்தெந்த சீசன் எந்த இடத்துல ஐபிஎல் வச்சாங்களோ அந்த இடத்துல மட்டும் தான் வைக்க முடியும். சும்மா இஷ்டத்துக்குலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்ப ஏன் பஞ்சாப்ல வச்சாங்க நான் சொல்றேன். இது வரைக்கும் ஒரு டைம் குவாலிஃபயர் எலிமினேட்டர் ஒரு டைம் கூட பஞ்சாப் ஸ்டேடியத்துல வச்சது கிடையாது. ஸோ அதனால ஆனதே 2 டைம் தான் அதுக்கு முன்னாடி. அதுதான் இல்லடா இல்லனாலே நான் சொல்லுவேன். மும்பைல வந்துட்டு 2013 அப்புறம் ஃபைனலே வைக்கல. ஃபைனல் வேற எங்களுக்கு குவாலிஃபயரே வச்சது இல்லடா 18 வருஷமா. அதுக்கு தான்டா இந்த 2 மேட்ச் தான்டா வச்சிருக்காங்க. அதுவும் முல்லன்பூர் இந்த வருஷம் நல்லா இருக்கு அந்த ஸ்டேடியம். சோ அதனால அந்த 2 மேட்ச் வச்சிருக்காங்க. மும்பைல மட்டும் வச்சிருந்தாங்கன்னா எத்தனை பேர் கதறிடுவாங்க தெரியுமா? 2021 செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே மும்பைல தான் நடந்துச்சு. அப்பயும் நீங்க கப்படி கிடையாது. ஓகேவா? இந்த சீசன் பார்ப்போம். பஞ்சாப் நீங்க அடிச்சுட்டா நீங்க வந்து என்ன வேணா சொல்லிக்கோங்க. முல்லன்பூர்ல வச்சதுனால தான் பஞ்சாப் வின் ஆச்சு அப்படின்னு என்ன வேணா சொல்லிக்கோங்க. நிறைய அட்வான்டேஜஸும் கொடுத்திருந்தாங்க பஞ்சாப். சரி ஏன் லைனா 3 கண்டினியூஸ் மேட்ச் ஜெய்ப்பூர்ல. நான் ஹோம் கிரவுண்ட் இல்லையே. அப்ப முல்லன்பூர்ல வைக்கலாம்ல. அவே கேமும் ஜெய்ப்பூர்ல, முல்லன்பூர்ல வைக்கலாம். ஹோம் கேமும் ஜெய்ப்பூர்ல. என்ன இது இதுவே இதுல இது ஆர்சிபி சொல்லு. எக்கனால தான் 2 மேட்ச் ஆடுனாங்க ஹோம் கிரவுண்டா. திருப்பி இது ஏன்னா வேற ஸ்டேடியம் டக்குன்னு அவங்களால இது பண்ணல. கடைசி டைம்ல தப்பலாம் சொல்லல. இதுவே மும்பை பண்ணிருந்தா என்ன சொல்லிருப்பாங்க மட்டும் சொல்லுங்க. அம்பையர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அம்பையர்ஸ் ஃபிக்ஸிங், கேம் ஃபிக்ஸிங் எல்லாமே சொல்லிருப்பாங்க. 2021 எல்லா மேட்சும் மும்பைல தான் அடிச்சா நடத்துனாங்க. சொல்லு ஏன் நடத்துனாங்க? சொல்லு ஏன் நடத்துனாங்க? சரி விடு, நீ சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப இல்ல அப்படிலாம் இல்ல. இதுக்கு நான் ஒன்னும் பதில் சொல்ல முடியாது. ஓகேவா? இப்ப வந்து அவங்க வைக்கிற ரீசன் என்னன்னா அந்த மழை சீக்கிரமா வந்தா கூட அந்த இடத்துல கிளியர் பண்றது முல்லன்பூர்ல இருக்கு. ஆனா அகமதாபாத்ல அது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஏன் அகமதாபாத்ல வைக்கிறாங்கன்னா ஆடியன்ஸ் நிறைய பேர் உட்காந்து அந்த மேட்சை பார்க்கலாம். 1,40,000 பேரா அது பார்க்கலான்றதுக்கு ஒரே ரீசனுக்காக தான் அகமதாபாத்ல ஃபைனல் வச்சிருப்பாங்க. முல்லன்பூர்ல மழை வந்தாலும் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் பிளே ஆஃப் வைக்கலாம் அந்த முடிவு தான் வச்சிருப்பாங்க. மழை வந்தாலும் சீக்கிரம் மேட்ச் நடக்கும். அது ஒரு மைண்ட் ரிஸ்க். அவ்வளவுதான்.
பெங்களூர்ல வைக்க முடியாது, ஏன்னா கண்டினியூஸா மழை வந்துனே இருக்கும் பெங்களூர்ல 10 நிமிஷம் அந்த மாதிரி. முள்ளன்பூர்ல அப்படி கிடையாது, மழை வந்தாலும் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குன்றதுனால தான் வச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். பஞ்சாப் vs ஆர்சிபி 2 பேரும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப் 2ல இருக்காங்க. அதனால குவாலிஃபயர் 1 and 2ல ஆட போறாங்க. 1ல தான் ஆட போறாங்க, சாரி இல்லை ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் 1ல ஆடுவாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஆர்சிபிக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க இது வரைக்கும் அவே மேட்ச் தோக்கவே இல்லை. பஞ்சாப் ஹோம் மேட்ச்சில் அவ்வளோ தோற்றுருவாங்க. ஸோ அதனால ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் அந்த பட்டிதார் நான் டீம் டேவிட் யாராவது ஒருத்தவங்க கூட கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டீம் வந்துட்டு எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் மட்டும் 8 பேர் வந்துட்டு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காங்க. டீமில் ஒருத்தரோட எல்லாம் கரெக்டாக அவங்க ரோலை பண்ணிகிட்டு இருக்காங்க. சுயா சர்மா மட்டும் கொஞ்சம் இன்னும் விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 5 விக்கெட் தான் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆவரேஜ் 70+ 80+ சம்திங் இருக்குது. அவர் மட்டும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா அவங்க டீம் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவருக்கு அவங்ககிட்ட ஸ்பின்னரும் பெருசாக இல்லை, நம்ம ப்ரூவன் ஸ்பின்னர்ஸ்லாம் பெருசாக இப்போ திடீர்னு ஸ்வப்னில் சிங். ஆனால் அவங்களும் பெருசாலாம் சொல்ல முடியாது பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு. கேஎஸ்எல் தான் மெயின் பவுலர். புவி வந்துட்டு என்னென்னா ரொம்ப ஃப்ளாட் பிச்சாக கொடுத்தாங்கன்னா அவர் கொஞ்சம் ஸ்விங் இல்லைன்னா அவர் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அதுதான் பிரச்சனை அவருக்கு. ஏன்னா அவருக்கு பவுலிங்கும் பெருசாக என்னன்னு தெரில, டெத் ஓவர் கிட்டலாம் கொடுக்குறாங்க, ஏன்னு தெரில. பவர் பிளேலேயே வந்துட்டு அவருக்கு 2-3 ஓவர் தள்ளி இருந்தாங்க. என்ன கேட்டால் தீபக் சாகருக்கு பண்ணுற மாதிரி பவர் பிளேலேயே அவருக்கு ஓவர் கொடுத்துடணும். ஏன் கொடுத்துட்டு போன மேட்ச்சில் ஷெஃபர்டுக்கு 4 ஓவர் கொடுக்குறாங்க, குருநாள் 2 ஓவரு, ஜாஸ்தியாக 3 ஓவர் தான் போடுறாங்க. என்னன்னு தெரியல. பவர் பிளேல ஒரு எஸ்டேலுக்கு ஒரு மாற்றி கொடுத்துட்டாங்க. ஜிதேஷ் சர்மா கேப்டன் தான் அப்படி. ஸோ பட்டிதார் வருவாரான்னு தெரியாது. பட்டிதார் கேப்டன்சி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெவி சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் சூப்பராக கேப்டன்சி பண்றாரு. அவங்களுக்கு இன்னும் நிறையவே சான்ஸ் இருக்கு. கேட்டால் பஞ்சாப் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இவரை மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யான்சன் அவர் வந்துட்டு பேட்டிங்கும் யான்சனை மிஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. பேட்டிங் ஆடுவார். இப்போ ஒமர் சாய் ஆடுவார். ஸோ பார்ப்போம். ஒமர் சாய் இல்லை பவுலிங்கே வந்து இப்போ உங்களுக்கு புதுசாக இருக்குது. ஒமர் சாய் பெருசாக எந்த மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணல. பவுலிங்கில் வந்து அவர் எக்காலமே இருந்திருக்காரு. யான்சன் எப்படியோ அதே மாதிரி தான் இருந்திருக்காரு. யான்சன் இந்த டைம் அவ்வளோ விக்கெட் டேக்குன்னு கிடையாது. ஸோ இல்லை அடுத்து அவர் பிளேஸ் வந்து இப்போ கையில் ஜேம்சன் ஆட போறாரு. அவர் எந்த ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. ஆமாம், ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அதுலேயும் சும்மா இது பண்ணி தான் பார்த்தாங்க, எப்படியும் ப்ராக்டிஸ் மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ இந்த ஓவர் கொடுத்து பார்க்கலாம், அந்த ஓவர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த டைம்லேருந்து அதை சரி பண்ணிட்டு ஒமர் சாய் பவர் பிளேயர் போட்டு ஜேமிசன் வந்து மிடில் மட்டும் போடுற மாதிரி இருக்கணும். அப்படின்னு பார்த்தா டெத்தில் பெருசு ஆப்ஷன் கிடையாது. விஜய் சிவகுமாரும் அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் தான் போட்டாகணும். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் டிபெண்ட் பண்ணி தான் அந்த பவுலிங் லைன் இப்போ இருக்குது. அவர் பர்ஃபார்ம் பண்ணா ரொம்ப கஷ்டம். சைலண்டா ஒரு ஆளு, சைலண்டா ஒரு ஆளு வந்து சூப்பரா ஆடுறாரு. அவரை ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆட வச்சிருக்கலாம். இதுக்கு வந்துட்டு இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். இன்னொன்னு என்னன்னா, திருப்பி சகால் இன்ஜுரின்னு வந்துட்டாங்கன்னா இப்ப யார் ஆடாம இருப்பா சொல்லு? கண்டினியூ பண்ணலாம். இல்ல விஜய் சேகுமார் தான் தூக்குவாங்க. பவுலிங் இல்ல யார் போடுவா? சகாலுக்கு 2 ஓவர் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஜயகுமார் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு மேட்ச் ஆடினாரு, அப்புறம் சூப்பரா ஆடினாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாரா, திருப்பி 11வது மேட்ச் தான் ஆடினாரு. எதுக்கு ஆடினாரு? எதுக்கு டாப் பண்ணா? ஏன்னா அவங்களுக்கு பிச்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிச்சுக்கு அந்த மாதிரி தான் டீம் எடுத்து போறாங்க. விஜய் சுகுமார் ஆடி இருக்கலாம் தான் ஒரு 2 மேட்ச். ஸோ பார்ப்போம். இப்போ வந்து இந்த 2 மேட்ச்ல யார், இப்போ பஞ்சாப் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த 2 டீமுமே இந்த வருஷம் எல்லா இதுலேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரவுண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் பவுலிங் ஒவ்வொரு மேட்ச்க்கு ஒவ்வொருத்தர் கூட அடிப்பாங்க. ஸோ இந்த டீமில் ஸ்டேஜஸ் எப்படியோ அந்த மாதிரி அங்கே விராட் கோலி எல்லா மேட்சும் எப்படி யாராவது நின்னாகணும் அந்த மாதிரி தான். ஓப்பனர்ஸ் 2 டீம்லையும் நல்லா ஹிட்டிங் தான். 2 டீம்லையும் மிடிலையும் கொஞ்சம் ஆடுறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு மேட்ச் ஆடுறாங்க. இது எப்படி ஒரு மேட்ச் குருநாள் பாண்டியா ஆடினார், இந்த மேட்ச் இந்த சைடில் வதேர் ஆடினாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த 2 டீமில் ஆடிட்டு இருக்காங்க. ஸ்டோயினிஸு அங்கே ஷெஃபர்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பவுலிங் கொஞ்சம் 2 டீம்லையும் கொஞ்சம் எப்படி 60%, 100க்கு 60% தான். ஏன்னா ஹேசல்வுட் அவரை நம்பி தான் மெயின் டீமே இருக்குது. அவங்க ஹர்ஷ்தீப் சிங், அங்கே ஹேசல்வுட். ஸோ 2 தான் மெயின். ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் கொஞ்சம் பவராக தான் இருக்குது. அவங்களுக்கும் கொஞ்சம் பவராக தான். குருநாள் சூப்பராக குருநாள் பாண்டியா போகிறாருன்னா இங்கே பிராரு சகால் 2 பேர் இருப்பாங்க. அங்க வெறும் குருநாள் பாண்டியா மட்டும் தான் இருக்காரு. அவங்க ஸ்பின்னரும் பெருசா தேவைப்படல. ஏன்னா சுயா சர்மா மோஸ்டா பெருசா யூஸும் பண்ணலாம். அந்த அளவுக்கு குருநாள் யூஸ் பண்ண அளவுக்கு அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணல இவங்களை. ஓகே சரி, இதோட ப்ரெடிக்ட்டுக்கு வந்துருவோம். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி. ஓகே, நான் பஞ்சாப் விட்டு மாட்டேன் ப்ரோ. பஞ்சாப் இது ஆர்சிபி ஜெர்சி போட்டு வந்திருக்கான். சரி ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு மும்பை ஜெர்சி போட்டு வரியா?
வருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து மும்பை ஜெர்சி போட்டு வந்துட்டான். இதுலேயே தெரியல அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான். ப்ரெடிக்டிவ் சொல்லிடுறேன் எதுக்குள்ளே போயிட்டு. ப்ரெடிக்ட் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பட்லர் தான் கண்டிப்பாக சொல்கிறேன் குஜராத் தான் ஜெயிச்சிருப்பாங்க. நான் அடித்து சொல்கிறேன். இப்போவும் குஜராத் சான்ஸ் இருக்குது தான். ஆனால் பட்லர் இருந்தால் கண்டிப்பாக அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டே டாப் 3 தான். நான் ஃபஸ்ட் ப்ரிவியூலே சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு வந்துட்டு மிடில் ஆர்டர் ஃபினிஷர் யாரும் பெருசாக இல்லை, புல்கான் ஃபினிஷர் யாரும் இல்லைன்னு சொன்னேன். அப்போயே வந்துட்டு நம்மளை சரி ஓகே. இப்போ வந்து நான் அப்படியே வந்தால் முட்டு கொடுத்துருக்கலாம். சரி ஓகே. இப்போ நான் என் ப்ரெடிக்ட் வந்து குஜராத். நான் ஆப்போசிட்டாக போகணும் இல்லையா அதுலையா. எனக்கு மும்பை எப்படி மும்பை ஜெயிச்சிடும். சும்மா இப்போ வீடியோ ஒரே டீம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால இவன் மும்பைனா நான் குஜராத் தான் சப்போர்ட் பண்ணுவேன். இது பேட்டிங் பிச்சாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குஜராத் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டாப் 2 பேரை நீங்கள் பேட்டிங் பிச்லாம் கொடுத்தீங்கன்னா அவுட் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். யாராக இருந்தாலும் கஷ்டம். எங்களுக்கு கொஞ்சம் ஸ்விங் இருந்தாலும் போதும், நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருக்கோம். ஆனால் ஃபுல் அந்த எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். குஜராத் அதுல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேர் 2 முடிச்சு கொடுத்துருவாங்க. 200 ரன் 220 ரன் அடிக்கிற கெப்பாசிட்டி 2 பேருக்குமே இருக்கு. பார்ட்னர்ஷிப்பா போக இது வரைக்கும் பார்த்துருப்போம்ல. 1000 ரன் அடிச்சிட்டாங்களா இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பா. 900 runs 950 சம்திங் அடிச்சு. ஆமா, அதனால ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் பிச்சா இருந்தா குஜராத், பவுலிங் பிச்சா இருந்தா மும்பை வின் பண்ண வாய்ப்பு. பேட்டிங் பிச்சா இருந்தா குஜராத் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஆனால் மும்பையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் பயங்கரமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு வில்ஜாக்ஸ் போனதுல வந்துட்டு இவர் தான் ரிப்ளேஸ் பண்ண போறாரு. யார் ஆட போறாங்க? ரிவான் ஜேக்கப்ஸ் தான் ஆட போறாரு. பட்லர் குசால் மெண்டிஸும் அவரு வந்து ரொம்ப மிஸ் பண்றாரு. ஏன்னா கிளெம் பிலிப்ஸ் ஆடினா கரெக்டா இருந்திருக்கு. ஆமா, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தானே இவரு வந்தாரு. அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரோ வந்துரு. இவன் ஆப்கான் பிளேயரா இல்லை சாணக்கா. எனக்கு தெரிஞ்ச அவங்க கிளெம் பிலிப்ஸ் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு 3லையும் ஆடி இருப்பாரு. பவுலிங்கும் போடுவார். கொஞ்சமாவது இல்லை, நடுவில் தான் இன்ஜினியர் ஆச்சு. ஏன்னா அவங்க யூஸே பண்ணல. அவரை ஏன் யூஸ் பண்ணன்னு தெரியல. இந்த எந்த டீமே போன வருஷம் ஹைதராபாத்தும் ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது. ஹைதராபாத்லயாவது ஸ்லாட் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். எங்களுக்கு ஸ்லாட்டும் இருந்தது. பிலிப்ஸை யாரும் ஒழுங்காக யூஸ் பண்ணதில்லை. ராஜஸ்தானில் கூட ஒரு டைம் ஆனாரு. ஓகே, இப்போ 3ல வந்துட்டு இப்போ யார் ஆட போறான்னு தெரியல. ரூத்தர்ஃபோர்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ஆடுவார்னு நினைக்கிறேன். ரூத்தர்ஃபோர்ட் பதிலாக நான் வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் இருக்கலாம். இல்லைனா ஷாருக் கான் கூட நான் 3ல இருப்பேன். ஏன்னா ஷாருக் கான் இந்த டைம் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் இல்லை. இந்த டைம் வந்துட்டு பட்லரும் ரூத்தர்ஃபோர்டும் நிறைய பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. நிறைய மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதனால ஒரு 3ல கூட ட்ரை பண்ணலாம். என்ன கேட்டால் அவங்களுக்கு வந்து நிஜமாக சொல்லணும்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக் தான். ஏன்னா ஒரு இது வரைக்கும் நம்ம ஏன் தெரில, ஏன் இது ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டரே அடிச்சதுனால நம்மளுக்கு மிடில் ஆர்டர் வீக்காக இருக்கோ. இல்லை, டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இவங்க ஃபெயில் ஆகிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ அதுதான் அப்போ வீக் தானே அது பேர். இப்போ நிறைய மேட்ச் டாப் ஆர்டர் விளையாடியே பார்த்துட்டோம். இப்போ திடீர்னு ஒரு மேட்ச் மிடில் ஆர்டர் பேட்டிங் வந்து அவங்க ஆட மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு சிராஜும் பெருசாக இப்போ பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு சிராஜ் ஃபயராக இருந்தார். அப்புறம் ரஷித் மட்டும் தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரஷித் கானும் சொல்ற மாதிரி இல்லை, ஓகே அப்படின்றதான் பண்றாரு. சாய் கிஷோர் சூப்பரா போடுறாரு. ஆனா இல்ல அவங்களுக்கு பவுலிங் கொடுக்கறதுல ஏன் தெரியல. சாய் கிஷோருக்கு தானே ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய ஃபுல் ஓவர்ஸ் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓவரே கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். ஹர்ஷத் கானுக்கு 4 ஓவர் கொடுக்க போதா, சாய் கிஷோருக்கு 2 ஓவர் இன்னும் எக்ஸ்ட்ரா தரலாம். 4 ஓவர் சாய் கிஷோருக்கு தாராளமா தரலாம். ஏன் தரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஸ்பின்னர் நம்ப மாட்டாரு. ரஷீத் கானுக்கு 4 ஓவர் தராங்க. ஆனால் அவர் ஓவர் இப்போ யார் போட்டாலும் அடிக்கிறாங்க போது அவர் 3 ஓவர் கொடுத்துட்டு சாய் கிஷோர் 4 ஓவர் 2 ஓவர் கொடுத்துட்டு கூட அவருக்கு தரலாம். ஆமா தெரியல. டெவாட்டியா கூட ஒரு ஓவர் தள்ளிடலாம்டா. எதுக்குடா ரஷீத் கானுக்கு தர? இப்போ ஃபார்ம்லி இல்லடா, யார் போட்டாலும் அடிக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு பவுலிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா யாரும் பவுலிங் போகலை. இப்போ இவர் பிளேஸ்ல வில்ஜாக்ஸ் பிளேஸ்ல கூட முஜீபு கூட ரிப்ளேஸ் பண்ணலாம். முஜீபு ரிப்ளேஸ் பண்ணலாம். பட் ஸ்விங் பிச்சா இருந்தா நான் சொல்றேன். என்னன்னா அதுவும் இல்லைன்னா இவர் இருக்கார் ரிவான் ஜேக்கப்ஸ். எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு ப்ராப்ளம் வந்ததே ஃபினிஷிங் தான். நாங்கள் 2-3 மேட்ச் பார்த்தீங்கன்னா கடைசியில் க்ளோஸாக போய் தோத்துருப்போம். அதுக்கு மெயின் ரீசன் ஒரு இன்னொரு ஃபினிஷர் இல்லாதது தான் என்ன கேட்டால். நம்மந்திரி இந்த வருஷம் சூப்பர் ஆடி இருக்காரு. சொல்லி சூப்பர் ஆடி இருக்காரு. ஆனால் வந்து இன்னொரு ஃபினிஷர் கன்ஃபார்ம் மிஸ்ஸிங். ஏன்னா ஹர்திக் பாண்டியா பெருசாக பர்ஃபார்மே பண்ணல. ஒரு மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆரா பாண்டியா 3 மேட்ச் அடிச்சாரா? 2 மேட்ச் தான். ஆரா பாண்டியாங்க அவர் தான் அடிச்சார். 2 மேட்ச் தான் அடிச்சார். அவர் இந்த வருஷம் கிளிக் ஆகலை பெருசா. அதனால வந்துட்டு இன்னொரு ஃபினிஷர் இருந்தால் கரெக்டாக இருக்கு. வில்ஜாக்ஸ் கிளிக் ஆகலனால இந்த வருஷம் கேப்டன்சி தரமா பண்ணியிருக்காரியா? லாஸ்ட் மேட்ச் ஒழுங்காக பண்ணலை. அதுதான் முன்னாடி மேட்ச்லாம் பாரு. அது நிறைய மேட்ச் சூப்பராக பண்ணியிருந்தாரு. போன வருஷம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் சொன்னா. இப்போ வந்துட்டு வில்ஜாக்ஸ் பிளேஸ் வந்துட்டு ரிவான் ஜேக்கப்ஸ் சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கு எனக்கு கேட்டால். 6-7 அந்த பிளேஸ் ஆடினாருன்னா ஒரு ஃபினிஷர் ரோல் தான் எங்களுக்கு மிஸ்ஸிங். வில்ஜாக்ஸ் பெருசாக பேட்டிங் பர்ஃபார்மே பண்ணல. அதுதான் உண்மை. பவுலிங் ஓகே, நாங்கள் வந்துட்டு எப்படியா சமாளிச்சிருப்பேன். நான் 2 ஓவர் தான் அவர் போடுவார் மோஸ்ட்டாக. 2 ஓவர் 3 ஓவர் தான். இன்னொன்று இதில் எங்கே மாட்டிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங். ரிக்கல்டன் வந்து இந்த சீசன் வந்து
நல்லா ஆடிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரியே தெரியல. ஏன்னா இந்தியா பிச்சில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபாரினர்ஸ் வந்து இவ்வளோ ஈஸியாக ஆட மாட்டாங்க. ரிக்கல்டன் பார்க்கும்போது என்ன மாதிரி கிளாஸ் அப்படி டீக்கா காட்டுற மாதிரியே இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் போயிட்டாரும் போது பேஸ்டோ வந்து ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாகவே ஐபிஎல் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடையாது. அதுக்கு முன்னாடி பேஸ்டோ ஆடுவாருன்னு தெரியல. ஏன்னா சடனாக வந்து எலிமினேட்டர் ஒரு மேட்ச் நீ போய் ஓப்பனிங் ஆடு அப்படின் போது, அதுவும் இந்தியா பிச்சில்ன்ற மாதிரி, அதுவும் ஆப்போசிட்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் சிராஜ் அவருக்கு திரும்பிச்சுன்னா வேலை முடிஞ்சு பேஸ்டோவது. அது சொல்லி தான் ஆகணும். ஓகே, பால் டேர்ன் ஆயிடுச்சுன்னா ஓப்பனிங் ஆடுறது கஷ்டம். ரோஹித் சர்மாக்கும் இப்போ வந்து பால் டேர்ன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங்லாம் கொடுத்தா ரோஹித் சர்மா அவுட் ஆயிடுவார். ஸோ பார்ப்பேன், 2 பேர் தெரிஞ்சு 50-50 தான் இருக்குது இந்த மேட்ச்சு. பவுலிங் பிச்சாக இருந்தால் மும்பை ஜெயிக்க ஈஸியாக, பேட்டிங் பிச்சாக இருந்தால் கொஞ்சம் குஜராத்துக்கு தான் வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ பார்ப்போம். சரி, ஓகே. இந்த திடீர்னு வந்து இந்த எலிமினேட்டரில் வந்து குஜராத்தோட மிடில் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எப்படி நல்ல சான்ஸ் ஃபைனல் போக. பார்ப்போம் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு நான் மும்பை. நான் வந்து 50-50 தான். எனக்கு ஒழுங்காக சொல்ல தெரியல. குஜராத்தும் சொல்லலாம், பட் பிச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். நம்ம இந்த மேட்சோட ரிவ்யூவெல்லாம் போடுவோமா? ரிவ்யூ கஷ்டம். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பிளே ஆஃப் 2 முடிஞ்சால் போகலாம். பிளே ஆஃப் 2 முடிஞ்சால் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இரு ஃபைனல் ப்ரெடிக்ட் கொடுத்துட்டு போ. யார் என்ன எப்படி விட்டுருவோம் நம்ம ஃபைனல் ப்ரெடிக்ட் போகிறோம். இப்போ கூட ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. இன்னொன்று என்னது, இன்னொரு டீம் வந்துட்டு பஞ்சாப் தான் திரும்ப. ஓகே, நம்மளது அதே தான். பஞ்சாப் ஆர்சிபி தான் ஃபைனல் நடக்கும். கப்பு பஞ்சாப்கே, கப்பு ஆர்சிபிக்கே. ஓகே, வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ஒரு ஆட்டி விட்டு போங்க. பாய்.